நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா மனம் ஆரோக்கியமாக இருந்துங்க. மனசார ஒரு பாட்டை பாடுங்க, நோய் நல்லாயிடும். ஒரு ஜுரம் வந்துச்சு அப்படின்ன உடனே எங்கள் நண்பருக்கு ஜுரமாயிட்டு இருக்கார்ல, அவருக்கு கூட இது கேட்டுன்னு இருந்தாருன்னா இதுதான் ஐடியா. என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பண்ணுங்கள், வாயார பாடி மனமாற நினைந்து வணங்குவதே என் வாழ்நாளில் இன்பம் பாடி பாருங்க, ஆரோக்கியமாக ஆயிடுவீங்க. நீங்கள் தெம்பானா முணுங்குறீங்க தெரியுமா உங்களுக்கு? நல்ல பாத்திரங்க வேணா இருப்பாங்க பாட்டு பாடினே பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு சூழ்நிலைக்கோ இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிறீங்கன்னா உங்கள் மனம் பார்த்தீங்கன்னா தானாகவே பூரிச்சு ஏதோ ஒன்று பண்ணும், பாடின்னு இருக்கும். நான் சொல்கிறேன், மனம் தானாகவே சந்தோஷமாக பூரிச்சா உடம்பு ஆரோக்கியமாகிடுன்றேன். இப்படி ரிவர்சல் ஆர்டரில் நீங்கள் இப்படி இருந்தால் பண்ணுறீங்க தானே. கொண்டாட்டமாக இருந்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுன்னா, யாரோ உங்கள் காதலியோ பார்க்க போகிறீங்கன்னா, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா, ப்ரொமோஷன் வாங்கிட்டீங்கன்னா, கார் வாங்கிட்டீங்கன்னா, உற்சாக மனநிலை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு 2-3 வார்த்தையும் உள்ளேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லுவீங்க. அப்படி தானே? உங்கள் கணவனையோ அல்லது மனைவியோ என்ன பண்ணுவீங்கன்னா எதனா எக்ஸ்ட்ரா பேசுவீங்க. இது வரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையில் சொல்லி என்ன பண்ணுவீங்க, புஜ்ஜி குட்டி, செல்ல பொண்ணுன்னு. அப்படி ஒரு வார்த்தை தான் அல்லலியா. அப்படி ஒரு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் அல்லலியா. நான் கூட அந்த மாதிரி மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருந்தேன்னா அப்படியே ஒரே போதையாக இருக்கும் எனக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், அப்படி என்ன இம்யூனிட்டி கெப்பாசிட்டி அதிகமாகணும்னா மனசை என்ன பண்ணுங்கள், உற்சாக நிலைக்கு கொண்டு போங்க. சாராயம் குடிச்சா தான் உற்சாக நிலை வருன்றதெல்லாம் சும்மா பேச்சு. உற்சாகமான நிலையில் தான் சாராயத்தை குடிக்கணும். சாராயத்தை குடிச்சிட்டு உற்சாகமாகக்கூடாது. உற்சாகமான நிலை தான் என்ன பண்ண நீங்கள்